ஹாய் வெல்கம் டு தமிழ் ஹோம் vlogs. இந்த வீடியோ எந்த பற்றி இருக்குன்னா நாங்கள் அன்றைக்கி ஹாலோவின் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ அன்றைக்கி நாங்கள் ஹாலோவின் அன்றைக்கி என்னென்ன பண்ணோம், என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டோம், அந்த மாதிரி ஒரு சின்ன vlogsஸாக போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கி பசங்களோட லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு நான் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெசிபி பார்த்தேன், பீஸா பைட்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் பண்ணி கொடுக்கலான்ட்டு பீஸா சாஸும் வீட்லேயும் நான் ரெடி பண்ணலான்ட்டு தான் அன்றைக்கி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பேஸ் இந்த கோதுமையோ மைதாவோ போடாமல் இந்த பாசிப்பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ அதை நான் நைஸாக அரைச்சிட்டு அதை கொஞ்சம் இந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் பனியார கல்லில் போட்டு எடுத்தேன். மோஸ்ட்லி நான் பசங்களுக்கு காஸ்கோ அந்த மாதிரி கடையில் தான் காஸ்டியூம்ஸ் வாங்குவோம். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஆச்சு ரீசனபிளாக இருக்கும் ப்ரைஸு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு கடையில் வாங்கினோம். பிராம்ப்டனில் அது ஸ்பிரிட் ஹாலோவின் ஒரு கடை இருக்கும். அங்கே போய் வாங்கும்போது ரொம்ப அது எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஒரு காஸ்ட்யூமே நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு $60-70 வித்தவுட் டேக்ஸ் கொடுத்து வாங்கினோம். ஸோ அப்போ நாங்கள் மோஸ்ட்லி காஸ்கோ தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் காஸ்ட்யூம்ஸ் வாங்குறதுக்கு. இந்த டைம் பையன் பீகாச்சு மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தான். பொண்ணு போக்கிமானில் ஈவின்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த மாதிரி தான் ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வேலை பார்க்குற இடத்துலையும் ஸோ எல்லாருமே ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வருவாங்கன்ட்டு என்னையும் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் சூஸ் பண்ணியிருந்தது, நான் காஸ்டியூமெல்லாம் வாங்கவே இல்லை. ஸோ நாம் ஒரு ஸ்பைடராக இருக்கலாம் அப்படின்றத நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஸ்பைடர் காஸ்டியூமுக்கு ஒரு பிளாக் டிஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பைடர் நெட்டு மாதிரி ஒரு கேப் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ அதுவே போதும்ன்ட்டு கேப் வாங்கிட்டு சும்மா ஒரு கண்ணுக்கு ஸ்பைடர் கோப் வெப் மாதிரி மேக்கப் போட்டுக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு பெருசாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை. ஸோ பசங்களும் ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்குற எல்லாத்துலேயும் கொலீக்ஸ் எல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வரவாங்க. நாம் மட்டும் ட்ரெஸ்அப் பண்ணலன்னா கொஞ்சம் தனியாக தெரியும்ன்றதுனால தான் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போனேன். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்தது. இந்த ஹாலோவின் அப்போ ஸ்கூல்லேயும் சரி இல்லை எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் சரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு சின்ன ஒரு கெஸ்டர் மாதிரி தான். எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் அப்போவும் இங்கே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கோ இல்லை கிறிஸ்மஸ் டேக்கோ அப்புறம் இந்த மாதிரி ஹாலோவின் அதுக்கு எல்லாமே இந்த கிஃப்ட்ஸை எல்லார் கூடயும் பரிமாறிக்கிறத ஒரு கல்ச்சராக இங்கே எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி இந்த பீட்சா சாஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்க போயாச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் மோஸ்ட்லி காஃபி அவாய்ட் பண்ணிவிடுவேன் மார்னிங்கிறதுனால எனக்கு அவர் ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. ஸோ அதை குடிச்சிட்டு தான் நான் அப்புறம் வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். வேறு எல்லா நாளுமே பசங்களை நம்ம சீக்கிரம் எந்திரிக்க ரொம்ப போராடணும். சீக்கிரம் எந்திரிங்கன்ட்டு ஒரு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் 7:30 எந்திரிப்பாங்க. ஆனால் அன்றைக்கி ஹாலோவின்னா இல்லை என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்அப் பண்ணுறதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க நைட் தூங்க போகும்போதே. ஸோ அதனால் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே எந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஹாலோவின் இல்லை அப்படின்ட்டு அவங்களே போய் ப்ரஷ் பண்ணுறாங்க, அவங்களே குளித்து ரெடி ஆகிட்டாங்க. எல்லாமே ட்ரெஸ்அப் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லா தாத்தா பாட்டிக்கெல்லாம் அனுப்பலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணி முடித்த உடனே நான் என்னமோ வித்தியாசமாக இன்றைக்கி பண்ணுறேன் லஞ்சுக்கு அப்படின்ட்டு என் பையன் ஒரே ஆர்வமாக எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவனும் சம்டைம்ஸ் என்றைக்காச்சும் டைம் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அன்றைக்கி நானே புதுசாக அதுக்கு ட்ரை பண்ணுறதுனால அவனை எதுவும் ஹெல்ப் கேட்கல. ஆனால் சும்மா நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் நான் பண்ணி முடித்த உடனே எப்படியும் டேஸ்டிங் கேட்பான்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சும்மா இந்த ஸ்பூன் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஹாலோவீன் காஸ்டியூம்ஸ்க்கெல்லாம் நீங்க ரொம்ப காசு போட்டு செலவு பண்ணி வாங்குறதெல்லாம் அவ்வளோ வந்து வொர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் தான் போடுவாங்க இந்த வருஷத்துலயே. ஸோ நீங்க வந்து இங்க த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸு அப்புறம் இந்த வேல்யூ வில்லேஜ் அந்த மாரி கடையிலலாம் நீங்க போனீங்கன்னா, இந்த ஹாலோவீன் முடிஞ்ச உடனே போனீங்கன்னா, அவங்க வந்து சேல் மாரி போட்டிருப்பாங்க இந்த ஹாலோவீன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஸோ நீங்க அது கூட வாங்கிக்கலாம். இல்லன்னா யூஸ்டு க்ளோத்தஸ் கூட நீங்க நல்லா இருந்து அது குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்து எந்த டேமேஜும் இல்ல எந்த ஸ்மெல் அந்த மாரி வரலன்னா, நீங்க அத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க இதுவரைக்கும் வாங்குனதில்ல. நாங்க மோஸ்ட்லி காஸ்ட்கோல வாங்குறதுனால, அது ஓகேவா ஓரளவு அஃபோர்டபுளா இருக்கும். ஆனா இந்த மாரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நெறைய பேர் என் கொலீக்ஸ் எல்லாம் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து அது மைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து யூஸ்டு க்ளோத்ஸ் போடுறோம் அந்த மாரி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அந்த மாரி ஒண்ணு இருக்குன்னே அப்படின்ட்டு. ஸோ நாங்க போய் பார்த்துருக்கோம். ஆனா ட்ரெஸ்ஸஸ் இதுவரைக்கும் நாங்க யூஸ்டு வாங்குனதில்ல. ஆனா வேற பொருளெல்லாம் இந்த மாரி ஸ்கூட்டர்ஸ் அந்த மாரிலாம் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கோம். ஓரளவு சீப்பா நல்லாவே இருக்கும். நான் எப்படின்னா அவ்வளோவா மேக்கப் போடுற ஆள் இல்ல. மேக்கப்லலாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. சரி அன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்பைடரா ட்ரெஸ் அப் பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சம் இந்த கண்ணுக்கு பக்கத்துல வெப் மாரி போடலான்ட்டு ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ஸோ அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஜூடியோல வாங்கின ஐலைனர் வச்சு தான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. ஆனா அது எப்படின்னா கொஞ்சம் ஷைனியா இருந்ததுனால அது வந்து டார்க்காவும் தெரியல. அது வெப் மாரி தெரியல ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ. திரும்பவும் அதெல்லாம் நான் அழிச்சிட்டு திரும்பவும் இந்த ஐலைனர் இருக்குல்ல, அதில ட்ரை பண்ணேன். இந்த லிக்விட் ஐலைனர் வருமே, அதில ட்ரை பண்ணேன். அது ஓரளவு கொஞ்சம் ஓகேவா வந்தது. அதுவும் நான் வந்து வெப் மாரி வரல. கை வேற நடுங்கிட்டே இருந்தது. எனக்கு இதெல்லாம் அவ்வளோவா பழக்கமே இல்ல மேக்கப் போட்டு. ஸோ அதனால கை நடுங்கிட்டே இருந்ததுனால எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு இந்த சும்மா இந்த வெப் போடுறதுக்கே. அது போட்டு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது ஓகே அந்த வலை மாரி தெரியுதா அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு 2, 3 டைம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ன உடனே அதுதான் சரி ட்ரை பண்ண விட்டுட்டு இந்த நெட்டு மாரி ஒண்ணு வாங்கியிருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு போட்டேன். அது போட்டா ஏதோ நம்ம இந்த கல்யாணத்துக்கு போற ஃபீலிங் இருந்துச்சு. இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் போட்டுட்டு போவாங்கல்ல ஹிஜாப் மாரி, அந்த மாரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஆனா சரி ஓகே நம்ம எப்படியும் மேல அந்த ஹூடி போடலனா கூட சும்மா அந்த கேப் மாரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் தான் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என் பசங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நான் இந்த வெப்பெல்லாம் போட்டிருக்கிறது. மோஸ்ட்லி நான் மேக்கப் போட மாட்டேன். அவங்களுக்கு அது வந்து நான் அதுவும் இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் நானா இன்ட்ரெஸ்ட்டா எல்லாமே பண்ணிட்டு இருந்ததை பார்த்து, நீங்க எப்பயுமே இதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவீங்க, ஏன் பண்றீங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கும் கண்ணுக்கு பக்கத்துல ஹார்ட் போட்டு விடு, இல்ல லைட்னிங் மாதிரி போட்டு விடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஈவினிங் தான் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போனோம். ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்ன்ற ட்ரெடிஷனே எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஹாலோவின்ன்ற ட்ரெடிஷனே எப்படி வந்துச்சுன்னா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹாலோவின் வந்து மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் கொண்டாடுவாங்க. அவங்க எதுக்காக கொண்டாடுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த சம்மர் முடிஞ்சு எண்டில் நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க வந்து ஒரு பான்ஃபயர் மாதிரி போட்டு அதில் அவங்க புதுசாக ஹார்வெஸ்ட் பண்ண கிராப்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே போட்டு எரிப்பாங்களாம். அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறது மெயின்லி எங்கன்னா அயர்லாண்ட்லேயும் ஸ்காட்லாண்ட்லேயும் தான் நிறைய பண்ணுவாங்களாம். அந்த பான்ஃபயருக்கு போகிற மக்கள் எல்லாமே இறந்த அனிமல்ஸோட ஹெட்டு ஸ்கின் அது எல்லாமே காஸ்டியூம்ஸாக வியர் பண்ணிட்டு போவாங்களாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து அது காலம் மாறி மாறி ஹாலோவின்கே எல்லாருமே ஒரு க்ரீப்பி காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ட்ரெடிஷனாக அது மாறிடுச்சு. இப்போ ஹாலோவின்னாலே இந்த காஸ்டியூம்ஸ் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஓல்டு இங்கிலாந்து டைம்ஸில் லைக் 2000 இயர்ஸ் பேக் வந்து இப்போ அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் ஒரு இறந்தவங்க வந்து அவங்க ஆன்மா சாந்தி அடையலைன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் கிஃப்ட்ஸு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வாங்கி வெளியில் வைப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து அது அந்த ஆன்மாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கும், அவங்க ஆன்மா சாந்தி அடையும்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் வைக்கும்போது அந்த காலத்தில் இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி க்ரீப்பியாக காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு போய் எல்லா வீட்லேயும் ட்ரீட்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்களாம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் மம்மிங்னு சொல்லுவாங்க அப்போ 2000 இயர்ஸ் பேக். அதுவே இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஃபேஷனைஸ்டாக என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே அது வந்து ஒரு ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப வந்து அதிகமாக கொண்டாடுவாங்க. ஆல்மோஸ்ட் என்னமோ கோடிக்கணக்கில் இந்த ஹாலோவின் அப்போ சாக்லேட்ஸ் எல்லாம் விற்பனை ஆகும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நாங்கள் போகும்போதே என் பசங்க ஒரு 10 வீடு தான் போயிருப்பாங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபுல்லாக ஒரு 2 பேக் ஃபுல்லாக வந்துடுச்சு. சில வீட்டிலலாம் இந்த மாதிரி ரொம்ப பயம் கொடுத்துற மாதிரியெல்லாம் ஏதாச்சும் இந்த பேய் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா என் பொண்ணு போகவே இல்லை. ஸோ அவளுக்கு பதிலாக நான் தான் போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அப்படின்ட்டு கேட்டு இந்த ட்ரீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்.
நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கும்போது அவளுக்கு ஒரு 2 வயசு இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஹாலோவீனுக்கு போகும்போது அவள் பயங்கரமாக அழுதுட்டா. அந்த சவுண்டு, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது. சில பேரெல்லாம் எப்படின்னா ரொம்ப சீரியஸாக பண்ணி அதுக்காகவே சில பேரை ஹையர் பண்ணி ஒரு வீட்டையும் டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கும் ஹாலோவீனுக்கு அந்த வேலை செய்கிறதுக்குனே ஒரு சில பேர் இருக்காங்க இங்கே கனடாவில். வீடு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பயங்கொடுத்துற மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதுக்காகவே நிறைய செலவு பண்ணி டெக்கரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நாங்கள் ஒன்றுமே பெருசாக டெக்கரேட் பண்ணவே இல்லை. சும்மா ஒரு வெளியில் ஒரு சேர் போட்டு ஒரு பாக்ஸில் அதே மாதிரி ட்ரீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ப்ளீஸ் டேக் ஒன் அப்படின்ட்டு ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டோம். ஸோ இதெல்லாம் தான் அவங்க போய் ஹாலோவீனில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி தான் எங்களுக்கு ஹாலோவீன் போச்சு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்த எல்லாமே கீழே கொட்டி என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்து அதெல்லாம் விளையாடுறதெல்லாம் எடுத்து அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எல்லாமே பார்த்த அப்புறம் தான் அவங்களுக்கு தூங்கவே போனாங்க. நீங்கள் எப்படி ஹாலோவீன் கொண்டாடினீங்க? உங்களுக்கு ஹாலோவீன் பற்றி என்னென்ன தெரியும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching. Bye.